ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பிஓவோட ஏஜ் லிமிட் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், சேலரி பேக்கேஜஸ், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ், ஸோ சிலபஸ் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி. ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நீங்களும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் லைக் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டடி பிளான்ஸ் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் நார்மலாக பேங்கிங் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா பேக்கேஜும் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பேக்கேஜஸ் வந்து எப்போல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க்கும் அந்த அளவுக்கு இருக்கும். லைக் ஒர்க்கோட ப்ரெஷரு அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. வாங்குற காசுக்கு நம்ம வேலை செய்யணும். ஸோ அதுதான். இப்போ ஒரு 1 lakh கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சும்மா உட்காந்துட்டு வர முடியாது. இல்லை, அந்த 1 lakhக்கான ஒர்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஸோ அதுதான். ஸோ எடுத்ததுமே எஸ்பிஐ பிஓனா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி, ரொம்ப நம்மளுக்கு மென்டலி ரொம்ப டார்ச்சர் ஆயிரும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்காதீங்க. எல்லா ஒர்க்லேயுமே ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் பேசிக்காக. ஸோ அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. தென் பிஓ பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் யோசிப்பாங்க, இதில் இன்டர்வியூ இருக்குமே அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா எந்த லெவலில் அவங்க யோசிப்பாங்களோ ஸோ அதே லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள், நம்மக்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. லைக் நமக்கு என்ன தெரியுமோ, நம்மளோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னவோ அதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. ப்ளஸ் நம்ம மெயின்ஸ்க்கு நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருப்போமோ அதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்களோ தவிர்த்து வேற எங்கிருந்தோலாம் ஒரு கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம பேங்கிங் சம்மந்தமாக படிக்கிறோம், பேங்கிங்கோட ரிலவெண்ட்டாக நம்ம ஜாப்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னா பேசிக்காக பேங்கிங்கோடதை பற்றி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நாலேஜ் நமக்கு படிக்க நாலேஜஸ் எல்லாம் வந்துடும். அதை பற்றியும் கவலை வேண்டாம். ஓகேங்களா? பிஓ ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கிடையாது. எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? படிக்காத வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக இருக்கும், படித்தா எல்லாமே ஈஸியாக இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். ஓகே, இந்த வீடியோக்கள் நான் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21 30 இயர்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 21 வந்து இப்போ நடக்க போகுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது செக் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் டேட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இயர் பர்டிகுலர் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, இயரும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்டிகுலர் டேட்டும் இந்த இயரும் உங்களுக்கு நடந்துருச்சு, லைக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு உங்கள் பர்த் டேட்டுக்குள்ளே அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் தான் ஜூனியர் அசோசியேட் இருக்கு இல்லைங்களா, எஸ்பிஐல ஜேஏல தான் 20 நம்ம அப்ளை பண்ணலாம். பட் பிஓக்கு வந்து 21 நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ 21 30 இயர்ஸ் ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து பேங்கிங் எக்ஸாமில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸும், ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸும், ப்ளஸ் டிசபிள் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா? லைக் நான் ஒரு இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன், நான் இதை அப்ளை பண்ணலாமா, இல்லை ஒரு நான் 3 இயர்ஸ் பிஎஸ்சி டிகிரி அந்த மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளிகபிள் கிடையாது. நீங்கள் வந்துட்டு டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அப்புறம் ஜிடி இருக்கும், குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸோட டைப்ஸ். ஓகேங்களா? ப்ரிலிம்ஸில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கும், இல்லை லைக் டாப்பிக்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். என்னென்ன லைக்
மெயின் டாபிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் குவான்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த 3 தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா கட் ஆஃபில் கிளியர் பண்ணிட்டோம்னா மெயின்ஸ்குள்ளே நம்ம வருவோம். அதுக்கப்புறம் மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் இருக்கும், குவான்ஸ் இருக்கும் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஓகே, இதில் என்னென்ன கொஷின்ஸ் என்னென்ன மார்க் இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 30 கொஷின்ஸ் இருக்கும், 30 மார்க்குக்கு இருக்கும், 20 மினிட்ஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் இருக்கும், 35 மார்க் இருக்கும், 20 மினிட்ஸ். அண்ட் குவான்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின்ஸ் இருக்கும், 35 மார்க்குக்கு எழுதுவோம் அண்ட் 20 மினிட்ஸ். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கும், 100 மார்க்ஸ்க்கு. தென் 1 hour வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க, 60 மினிட்ஸ். ஓகேங்களா. இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குமா, மற்ற பேங்கிங்கோட எக்ஸாம்ஸ் லைக் IBBS மாதிரி இது வந்து செக்ஷனல் கட் ஆஃப் ஆகுனா. இதில் இருக்க ஈஸி லெவலே இதுதான். IBBSோட எக்ஸாம்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃப்ஸ் வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது, டோட்டல் கட் ஆஃப் தான். அவங்க டோட்டல் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 100க்கு வந்து நம்ம ஒரு 70 வாங்கியிருக்கணும், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இதுதான் கட் ஆஃப் ஆன்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. 100க்கு வந்து இப்போ 70 வந்துட்டு கட் ஆஃப்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 70 வாங்கியிருக்கணும். 69.9 வாங்கியிருந்தாலுமே நம்ம ஃபெயில் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ ஹையாக வைப்பாங்களா அதெல்லாம் கிடையாது. ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கும். மெயின்ஸுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கும், அப்புறம் குவான்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும், ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ் இருக்கும். ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா ஜென்ரல் அவேர்னஸும் ஃபினான்ஷியல் அவேர்னஸும் படிப்போம். மற்றபடி இந்த 3மே இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் குவான்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம படிக்கிறதே தான் இதுலேயும் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இதுக்கு எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் அண்ட் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40 கொஷின்ஸ் இருக்கும், 40 மார்க், 35 மினிட்ஸ் இருக்கும். குவான்ஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க் எழுதுவோம் அண்ட் 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ் இருக்கும், 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு 5 கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்ஸ் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தென் அது வந்து 45 மினிட்ஸ்க்கு கன்வே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கு வந்து 50 கொஷின்ஸ் அண்ட் 50 மார்க் அண்ட் 35 மினிட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. இங்கிலீஷ்க்கும் சேம் டைமிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்க்கும் சேம் டைமிங், 35 மினிட்ஸ் 35 மினிட்ஸ். அண்ட் குவான்ஸுக்கும் ரீசனிங்க்கும் 45 மினிட்ஸ் 45 மினிட்ஸ். ஸோ இதில் ஓவராலாக என்னென்ன நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம இருக்குது அப்படின்னா 190 கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்கும் அண்ட் 200 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம். அந்த சொல்லியிருந்தேன் ரீசனிங் வந்து ஒரு 5 கொஷின்ஸ்க்கு வந்து 2 மார்க்குன்னு சொல்லிட்டு, அதனால 190 கொஷின்ஸ் அண்ட் 200 மார்க்ஸ் அண்ட் 2 hour 40 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே எழுத போகிறோம். ஓகே, இப்போ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸும் ப்ளஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது லைக் எக்ஸாம் நடக்கிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கான எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா SC ST கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது, PW பீப்புள்ஸ்க்குமே கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் ஒரு எக்ஸாம் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். ஏன்னா SC ST பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு நோ ஃபீஸ். தென் OBC கேண்டிடேட்டுக்கு வச்சுருக்காங்க. OBC அண்ட் BC கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருப்பீங்களா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே 750 வந்துட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரி பேக்கேஜ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கிளர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 36+K வாங்குவீங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஆனால் கிளர்க்குக்கு வந்து இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா. பட் வந்து இந்த POக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பேக்கேஜும் ஜாஸ்தி. ஓகேங்களா. மீடியம் லெவலில் தான் சொல்கிறேன், ப்ளஸ் இதை விட ஜாஸ்தியாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. லைக் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45Kலேருந்து உங்களுக்கு 60K வரைக்குமே உங்களுக்கு வந்து SBIலேருந்து PO பொசிஷனுக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே இதில் ஜாஸ்தியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் SBI ஆகட்டும் PO அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறது ரேர் தான். ஓகேங்களா. லைக் எல்லா மேக்ஸிமம் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் தான் போடுவாங்க. ஸோ அதர் ஸ்டேட்டில் போடுறதுனால அவங்க இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அங்கே போய் அவங்க ஸ்டே பண்ணி இருக்க எல்லா செலவுமே SBI தான் பார்த்துக்கும். ஓகேங்களா. அதெல்லாமே சேலரி பேக்கேஜாக அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலேயே POக்கு வந்துட்டு சேலரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ்
அவங்களோட பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் தான் அவங்களுக்கு பொசிஷனும் இருக்கும். ஓகேங்களா? தென் இதுக்கான ப்ரொசீஜர் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அப்கமிங்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே ரெடி ஆகுங்க, படிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிஓவை பற்றி. ஓகே, நீங்கள் ஒரு நியூ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா. எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வந்துடும், குயிக்காக படிக்க ஆரம்பிங்க. இன்னும் படிக்கலை அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் நிறையா போட்டு பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இயர் நிறைய வேகன்சிஸ் வர நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். கம்பல்சரி வரும். ஏன்னா 300 நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா வேகன்சிஸ் அங்கே நீடாக இருக்குது. படிங்க, இந்த இயர் வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.